முன்னாடியெல்லாம் வீட்டில் அம்மா அடிக்கடி வடைக்கறி பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து ஏனோ தெரியலை, அதை சாப்பிடவே தோணாது. இப்போ வந்து திடீர்னு வடைக்கறி சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் வந்துட்டு, அப்போ வந்து வீட்லேயே அம்மா வடைலாம் ரெடி பண்ணி வடைக்கறி பண்ணுவாங்க. இப்போ எனக்கு அதை வந்து பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் நான் வந்து வடை மட்டும் கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டு டின்னருக்கு வேறு ரெடி பண்ணுறதுனால வேலையெல்லாம் வந்து கடை நடந்துட்டு இருந்தது. டக்கு டக்குன்னு உள்ளி தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி நான் வதக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு வடையை எடுத்து கடன்னு தட்டத்தில் பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் ஊற்றணுமா வேண்டாமான்னு கொஞ்ச நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். சரி தேங்காய் ஊற்றியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் மட்டும் துருவி எடுத்துட்டு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ டக்குன்னு வந்து எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சு வடைக்கறியே வந்து ரெடி ஆயிடுச்சு. நானே எதிர்பார்க்கல. வடைக்கறிக்கு நல்ல காம்பினேஷன்னா கண்டிப்பாக வந்து கல் தோசை தான். அதனால குட்டியாக கல் தோசை மாதிரி ஊற்றலான்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு கல் தோசை வரலை, கொஞ்சம் பெருசாகவே ஆயிடுச்சு. பரவாயில்ல நைட்டுக்கு தானேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு.